மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட மனைவி ஸ்ருதியை பிரிஞ்சு வாழ்றதா பொய் சொல்லி தன்னை ஏமாத்தி 2வது திருமணம் பண்ணிட்டு இப்போ நான் கர்ப்பமானதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் மேல செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசல்டா சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனால் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கொடுத்த புகார் அடிப்படையில் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு வருத்தப்பட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. இதனால அவங்களோட இந்த வழக்கு தொடர்பா மகளிர் ஆணையத்திலையும் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இதனால மகளிர் ஆணையமும் மாதம்பட்டி ரங்கராஜை நேர்ல ஆஜராக சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பி அவரும் அவருடைய மனைவி ஸ்ருதி கூட நேர்ல வந்து ஆஜராகி இருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல ஜாய் கிறிசல்டா கர்ப்பிணியா இருக்கிற எனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மாசம் 6.5 லட்சம் ரூபாயை பராமரிப்பு தொகையா வழங்கணும்னு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டா அவங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்ஸையும் சரிவர பார்த்துட்டு தான் வந்தாங்க. இந்த ஒரு நிலையில ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த விஷயத்த அவங்களே மக்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் கூட திருமணமான எடுக்கப்பட்ட போட்டோஸை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த 2வது திருமணம் தொடர்பான சர்ச்சைக்கு மாதம்பட்டி ரங்கராஜும் இந்த பிரச்சனையை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டா என்னோட குழந்தைக்கு நியாயம் கிடைக்க நான் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.